கல்வாரி அன்பரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்றவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களிலே எங்களுடைய வாழ்வின் வசந்தங்களை நாங்கள் எதிர்நோக்கி பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கிருபையின் கரம் எங்களை இந்த நாட்களிலும் கூட்டி சேர்த்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாய் நீர் எங்களுக்கு அருளி இருக்கிற கிருபையின் வரங்களுக்காக, உம்முடைய அடைக்கலங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்றைய நாளின் இந்த மாலை நேர கூடுகையிலும் உம்முடைய பிரசன்னம், ஆவியானவருடைய வழிநடத்துதல், உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ள தாழ்த்துகின்றோம். இந்த நாளிலுமே இந்த 3 நாட்களாக எங்களோடு உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், உம்முடைய சிலுவை நாளங்களை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அழைத்து வந்திருக்கிற உம்முடைய தாசருக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் நல்ல பயண கிருபைகளை தந்து அழைத்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாய் இங்கே இருக்கின்ற நாட்களிலும் உம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்ற வேளைகளிலும் என்னுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபையின் கரம் பலப்படுத்தி வழி நடத்த தாழ்த்துகின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை நீர் இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையின் காலங்களை நமக்கு காணும்படியாக, அவரை என்றும் துதித்து கொண்டிருக்கும்படியாக அவருடைய உன்னதமான மறைவு, அவருடைய நிழல் நம்மை பாதுகாக்கிறது என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வழிகளில் எல்லாம் நமக்கு அவர் பாதுகாத்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய அருள் பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 36, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 36, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லி, அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு காணப்படுவதற்காக, அவருடைய சிறகால் நம்மை மூடி காத்து வழி நடத்துகின்றவர், அவருடைய வசனம் நமக்கு கேடகமாக பட்டயமாக துருகமாக இருப்பதற்காக நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய தாங்கும் கரம் நம்மை தாங்கி வழி நடத்துகிறதற்காக, அடைக்கல பாறையாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அவரை கூடார மலையிலே ஒழித்து வைத்து நம்மை பாதுகாக்கின்ற அவருடைய கிருபையின் கரம் நம்மோடும் இந்த நாளில் இருப்பதற்காக நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
சிறகால் மூடி காக்கின்ற கடவுள் நமக்கு உண்டு. அவருடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு அதை பலப்படுத்தி பெற்றுக்கொள்ளவும், அதிலே நிலைத்திருந்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் அவர் துணை செய்கின்றவராய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு இந்த கிருபையின் காலங்களிலும் உம்மை துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது தேவன் நமது அடைக்கலமாய் இருக்கிறார், நம்முடைய உறைவிடமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல இரவின் பயங்கரமும் பகலின் கொடூரமும் நம்மை ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையோடு அவ்விதமாய் நாம் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் அவருடைய பாதபடியில் அவ்விதமாய் அமர்ந்திருக்கிறோம் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போம். அவருடைய பாதம் கல்லில் இடராதபடி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய கிருபையின் கரம் என்றும் நமக்குண்டு. அவருடைய தூதர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருடைய பிரசன்னம் நம்மோடு நிலைத்து நிற்கிறது என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் துதியின் சத்தத்தை நம்முடைய வாயில் வைத்திருக்கின்றார். அவரை துதிக்கின்ற வேளையிலே
நம்மை இறங்கி ஆசீர்வதித்து வழிநடத்த வல்ல தேவனாய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை இந்த கிருபையின் காலங்களிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். தொடர்ந்து கடவுளை நாம் போற்றும்படியாக நம்முடைய லெந்து கால பாடல்கள் புஸ்தகத்திலே பாடல் எண் 17 மலைமா நதியோ மிகு ஆழ்கடலோ என்று மீட்பர் சிலுவை சுமப்பேனே என்று சொல்லி நாம் ஆண்டவரை பாடல் எண் 17 மலைமா நதியோ பாடல் புஸ்தகம் வேண்டும் என்றால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதை பாடிவிட்டு நீங்கள் வைத்து செல்லுங்கள். நிறைவாக இந்த காலங்கள் நிறைவிலே இந்த பாடல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து செல்லலாம். அதுவரையிலும் நாம் பாடுவதற்கு இதை பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடல் எண் 17. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மை அழைப்பது உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்ற அந்த வார்த்தையை இந்த காலங்களிலும் நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்த்து எவ்வித தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இடையூறுகள் வந்தாலும் அவரோடு இணைந்து அவருடைய சிலுவையை சுமப்பேன் என்று சொல்லி நாம் நம்மை இந்த காலங்களிலே நாம் எந்த அளவு ஆண்டவருடைய உறவிலே இருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து இந்த பாடல் வழியாய் நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். மலைமா நதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானகவனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலைமா நதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானகவனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலைமா நதியோ உலகிலே பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகின்றான். அவருடைய கண்ணிகளிலே நாம் விழுந்து விடாதபடி இந்த காலங்களிலே அவருடைய வார்த்தைகள் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு மீட்பரின் சிலுவையின் சுமக்கும்படியாக நம்மை நாமே இந்த காலங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். பள்ளம் நேடு தடை தாண்டியே பிசாசின் கண்ணிக்கு நீங்கியே. பள்ளம் மேடு தடை தாண்டியே பிசாசின் கண்ணிக்கு நீங்கியே. உள்ளார்வமுடன் விண் பார்வையுடன் நான் வெல்ல வெல்ல நடந்தே. எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலைமா நதியோ இன்னல் நிறைந்த சூழலிலும் நம்முடைய பிணியிலும் நாம் உலகத்தின் சூழலிலே நம்முடைய பாதைகளிலே வருகின்ற வாதைகளிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக நம்மோடு அவர் பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவரோடு இணைந்து அவருடைய சிலுவையை இந்த கிருபையின் காலங்களிலும் நாம் சுமக்கும்படியாக அவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்க்கவும் சிலுவை நன்மை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லவும் கர்த்தருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இன்னல் துயர் பிணிவாதையில் ஈனரமை தாக்கும் வேளையில். இன்னல் துயர் பிணிவாதையில் ஈனர் என்னை தாக்கும் வேளையில். துன்பம் களைந்தே துயரம் ஒளிந்தே நான் தூயன் பாதையில் ஓந்தே. அவர் தூய
மேன்மைகள் நமக்கு பெரிதாய் காணப்பட்டாலும், நம்முடைய கல்வியோ செல்வமோ நம்முடைய வாழ்வின் பலனோ அல்ல. அவருடைய சிலுவை நமக்கு மேன்மை. அவருடைய சிலுவை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது, நம்மைக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே இந்த மேன்மையான சிலுவைக்கு நம்மையும் அழைத்து செல்லும்படியாய், கல்வாரியிலே நமக்காக சிந்தின ரத்தத்தில் பலனை நாம் கண்டுகொள்ளும்படியாய் அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தும். புவி வேவும் செல்வம் தேடினேன், பூலோகமேன்மை நாடினேன். புவி வேவும் செல்வம் தேடினேன், சீலன் சிலுவை சிறியேன் வேண்மை. என் ஜீவன் வழிமறையேசுவே, அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே, அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ, மருள் சூழும் கானகவனமோ, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ. ஆண்டவர் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின் சென்று வாருங்கள் என்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அதை வழிநடத்துவதற்கு அவர் வல்ல கடவுளாக இருக்கின்றார். அல்லேலூயா. எந்த சூழலிலும் நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலும், அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மோடு கூட வழி நடத்தும்படியாய் வல்ல கடவுளாக இருக்கின்றவரை இந்த வேளையிலும் நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த கிருபையின் காலங்களிலும் என்னுடைய வாழ்வில் தீர்மானங்களை எடுக்கிறேன் சுவாமி, உம்முடைய தயவினால் எங்களை தாங்கி செல்லும் என்று சொல்லி நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். பாடல் எண் 3, வழிநடத்தும் வல்ல கடவுளே வழிநடத்தும் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய உலக வாழ்க்கை சறுக்குகின்றதாக இருக்கின்றது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், நான் ஏறுகின்ற பொழுதெல்லாம் என் கால்கள் சறுக்குகின்றதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், இந்த உலகத்தின் சூழல் நம்முடைய வாழ்வில் பாரங்களை தருகின்றதாக இருக்கிறது. அவருடைய அருள் நம்மை உறுதி வரை நிலைநிற்க செய்கின்றதாக இருக்கிறது. ஆண்டவர் வலுவாத பலம் தரும்படியாய் நம்மை அவருடைய கரத்தினால் தாங்குகின்றவராய் இருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 3, வழிநடத்தும் வல்ல கடவுளே வழிநடத்தும் என்ற பாடல் வழியாக இந்த கிருபையின் காலங்களிலும் நாம் தீர்மானங்களை எடுப்போம். அவருடைய கரங்களிலே புது படைப்பாக ஆண்டவர் வணைய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வழிநடத்தும் வல்ல கடவுளே வழிநடத்தும், வழிநடத்தும் வல்ல கடவுளே வழிநடத்தும். வாழ்வில் வரும் புது பாதைகள் எங்குமே வழிநடத்திடுமே, வழிநடத்திடுமே. வழிநடத்தும் வல்ல கடவுளே வழிநடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழிநடத்திடுமே, வழிநடத்திடுமே. இந்த கிருபையின் காலங்களிலும் நாம் தீர்மானங்களை எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன், நான் உமக்கு சொந்தமானவள். என்னுடைய சிலுவை உம்முடைய கரங்களிலே இருக்கின்றது. நாங்கள் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கவும், அதன் வழியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வின் நன்மைகளை கண்டுகொள்ளவும் என்று சொல்லி அவருடைய தயவைக்காக நாம் நன்றி இருந்ததோடு இந்த வேளையிலும் நம்மை அர்ப்பணித்து வேண்டும். வாழ்வில் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், வாழ்வில் தீர்மானங்கள்
தகுந்த யோசனை தந்தும் தயவினால் தாங்கி செல்லும். தாழ்வில் நினைந்தவா தகுந்த யோசனை தந்தும் தயவினால் தாங்கி செல்லும். வழி நடத்தும் வல்ல கடவுளை வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. உலக வாழ்க்கை நம்மை கால்கள் சறுக்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கின்றதை போல நாம் உறுதியாக அவருடைய பாதையிலே பயணிக்கும்படியாக வலுவாத பலத்தை அவருடைய கரங்களிலே நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அவருடைய கரம் நம்மை பிடித்து வழிநடத்துகின்றதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த திருக்கரம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலும் நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து புதிய தீர்மானங்களை, அவருடைய சிலுவையை பின்தொடர்கின்ற தீர்மானங்களை எடுக்கும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். வழுக்கும் பாதைகளில் வழுவா பலம் தாரும். வழுக்கும் பாதைகளில் வழுவா பலம் தாரும். ஒழுக்கம் தூய்மையில் உறுதி கொண்டிட உந்தன் திருக்கரம் உணரச் செய்யும். ஒழுக்கம் தூய்மையில் உறுதி கொண்டிட உந்தன் திருக்கரம் உணரச் செய்யும். வழி நடத்தும் வல்ல கடவுளை வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வாழ்க்கையில் பாரங்களோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு நம்முடைய உலகத்தின் சூழல் நம்மை அழுத்துகின்றதா இருக்கின்ற வேளையிலும் நாம் அவைகளிலே அவிழ்ந்து போகாமல் அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவருடைய அருள் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த அருளிலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் அந்த அருளே நமக்கு ஜீவனை கொடுக்கின்றதாக, அது என்றும் மாறாததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாரங்களிலும் அவருடைய கிருபை கடந்து வரத்தக்கதாய் நாம் அவரை வேண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே அவருடைய அருளினால் நம்மை எல்லாவற்றிலும் பலப்படுத்துகின்ற கடவுளாய் இருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அழுத்தும் பாரங்களில் அமிழ்ந்திடாதிருக்க, அழுத்தும் பாரங்களில் அமிழ்ந்திடாதிருக்க, முழுக்க முழுக்கவும் அருளில் சார்ந்துதான் முடிவு வரையிலும் நிலைக்கச் செய்யும். முழுக்க முழுக்கவும் அருளில் சார்ந்துதான் முடிவு வரையிலும் நிலைக்கச் செய்யும். வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வெளியிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? இனிமேல் ஒரு வாய்களை திறந்து கடவுளே உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். சாமி, உங்களுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாழ்வின் மீட்புக்காக எங்கள் ஜீவன் பரிபூரணப்படும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரம் எல்லா சூழலிலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாப்பதற்காக மன நிறைவோடும் சமாதானத்தோடும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும்படியாக உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு காணப்படுவதற்காய், அதற்காகவே உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி தந்ததற்காய் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லோரும் வாய்களை திறந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. அவருடைய கரம் குறுகவில்லை. அவருடைய கரம் விரிவான கரத்திலே நாம் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய கணவரை, மனைவியை, பிள்ளைகளை
நம்முடைய திருச்சபையை நாம் சார்ந்திருக்கிற பணியிடங்களை நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த கிருபையின் காலங்களிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட, எங்களுடைய வாழ்க்கையில் பாதைகளிலே செவையாய் நாங்கள் நடக்க முடியாது. உங்களுடைய உறுதியான கரம் எங்களை பற்றி கொள்ளட்டும். அவ்விதமாக நாங்கள் இந்த கிருபையின் காலங்களிலும் உங்களுடைய சிலுவையின் அன்பை உணர்ந்து கொள்ளுகின்ற தீர்மானங்களை நாங்கள் எடுக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல வசந்த காலங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த கிருபையின் காலங்களிலும் இந்த சிலுவையின் அன்பின் ஆழங்களை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், நண்டை நெருங்கி வந்துகின்ற ஒருவரையும் நீர் தள்ளாத தேவனாய் இருக்கின்றேன், அரவணைத்து ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறேன், பாதுகாத்து நன்மைகளால் நிரப்புகின்றவராய் இருக்கிறேன் என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளிலுமே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வேளையிலுமே உடைய கிருபையின் கரம் எங்களை காத்துக் கொள்ளட்டும். தொடர்ந்து உடைய சிலுவையின் வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை பலப்படுத்தவும், நாங்கள் விசுவாசத்திலே உடைய சாட்சிகளாய் நிலை நிற்கவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்த தாழ்த்துகின்றோம். உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை இந்த கிருபையின் காலங்களிலும் நன்றி இருதயத்தோடு அவருடைய பாதபடியிலே அமரும்படியாக, அவருக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாக கிருபை தந்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் நாம் ஒரு திருமறை பகுதி படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபம், 1ஆம் அதிகாரம். திருமொழிகள் 11 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 1:11 முதல். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பேரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்று கொண்டீர்கள்? கிறிஸ்பு, காயு ஆகியோரை தவிர உங்களுள் வேறு எவருக்கும் நான் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே என் பெயரால் திருமுழுக்கு பெற்றதாக யாரும் சொல்ல முடியாது. ஸ்தேவானா வீட்டாரும் நான் திருமுழுக்கு கொடுத்துள்ளேன். மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை. திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவிக்கத்தக்கலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையாமே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றேன். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உரித்தாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல
மனமகிழ்ச்சியான நாளிலும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த 3வது வார முதல் நாள் நற்செய்தி கூடுகையில் நம் மத்தியிலே நாம் அறிந்த விதமாக நம்முடைய திருச்சபையை அதிகம் நேசிக்கின்ற என்னோடு குடும்ப உறவிலும் ஊழியத்தின் உறவிலும் மிகவும் அன்போடு எங்களை நேசித்து உதவிகளை செய்து வருகின்ற அருமையான ஐயா அருள் திரு ஜெயராஜ் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சென்னை மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய சபை குருவானவராகவும் குருசேகர தலைவராகவும் ஆவடி பகுதியில் உள்ள ஆவடி மெத்தடிஸ்ட் திருச்சபையின் குருவானவராக இருந்து பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஐயா அவர்களுக்கு 2 பிள்ளைகள், அம்மா அவர்களும் இன்றைய காலங்களிலே அங்கே ஐயாவோடு இணைந்து ஊழியங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்கள் குடும்பத்தையும் அதிகமாக நேசிக்கின்றவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஐயாவை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வேளையிலும் கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்பெயரினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் கொடுத்த இந்த நல்ல அருமையான தருணத்திற்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே நிற்பதற்கு எந்த அளவிலேயும் தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி அவருக்காக தெரிந்து கொண்டு அவர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாட்களிலேயும் இங்கே என்னை அழைத்து உங்கள் ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாய்ப்பளித்த உங்களுடைய திருச்சபையினுடைய ஆயரும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அண்ணனுமான உங்களுடைய ஆயர் திரு ஜஸ்டின் ஐயர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும், குறிப்பாக இந்த திருச்சபையினுடைய குருசேகர குழு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல நேரம் கடவுள் நமக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அண்ணன் அவர்கள் இங்கே பேசும்போது ஒரு வார்த்தையை 6 முறை பயன்படுத்தினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னென்ன அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தைன்னு சொல்லி, இது என்ன காலம்? 7:30 மணி ஆயிடுச்சு, ராகு காலம் யமகண்டன்லாம் சொல்லிடாதீங்க. என்ன காலம்? வசந்த காலம். ஆமாம், வசந்த காலம். வசந்த காலத்தில் இந்த செடி கொடிகள் பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? அதை பார்க்குற நமக்கு எப்படி இருக்குங்க? மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ செடி கொடிகளும் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம அதிலேருந்து கற்றுக்குறோம். அப்போ வசந்த காலம் என்பது ஒரு ஆண்டவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய இயற்கைகளுக்கு எப்படி மகிழ்ச்சியை தருகிறதோ அதே போல தான் இந்த 2 நாட்களும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாட்கள். ஸோ இதை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான கூடுகைகளை நீங்கள் ஒழுங்கு செய்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களிலே இப்படிப்பட்ட சிறப்பு கூடுகைகளை நீங்கள் நடத்துகிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நிச்சயமாகவே இதனுடைய பலன்களை உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வழிகளிலேயும் ஆண்டவர் தந்தருள்வாராக. அல்லேலூயா. பெரிய பிரசங்கியாளர் கிடையாது, சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன்தான். ஆனாலும் பல்வேறு பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி வருவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
கடவுள் கொடுத்த அன்பு, இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். காலையில் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கும்போது மதுரையின் வெப்பநிலை 100 டிகிரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கொடுமைன்னு அங்கே போனால் அங்கே ஒரு குடும்பம் ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி மெட்ராஸில் தான் வெயில் அப்படின்னு பார்த்தா காலையில் பேப்பரை பார்த்தோன்னே பக்குன்னு ஆச்சு. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் மதுரை ரயில் நிலையத்தில் வந்து இறங்கும்போது உண்மையாகவே சொல்லுகிறேன், வண்டி எங்கேயாவது மாறி கொடைக்கானல் எங்கேயாவது வந்துருச்சான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. 12 மணிக்கு கால் வைக்கிறேன், ஆனால் 12 மணி வெயில் மாதிரியே தெரில, அவ்வளோ அழகான மேகக்கூட்டம். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு சின்ன வேர்வை துளி கூட வரவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட உங்களுடைய ஆலயம் இன்னும் குளிர்ச்சி ஆக்குகிறது. ஆனால் சில முகங்களை மட்டும் இன்னும் குளிர்ச்சியே தெரியவில்லை. கொஞ்சம் சிரிக்கலாமே. மகிழ்வோடு இருப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். சரிங்களா? மகிழ்ச்சி. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவர் நோக்கி கேட்போமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் வாழ்வதற்கும் வளருவதற்கும் உம்முடைய வார்த்தை தேவை சுவாமி. அந்த வார்த்தை இந்த நாள் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் வலிமை பெறவும், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் வழிநடத்தப்படவும், உம்முடைய வார்த்தையினாலே புதுவாழ்வு பெறவும் எங்களுக்கு அருள் புரியும். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு ஊரில் ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கத்துக்கு போனார் போல. ஒரு வேளை இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கத்துக்காக சென்றாராம். ரொம்ப டயர்டு. இன்னைக்கு எப்படி நான் வந்தேனோ அந்த மாதிரி பயங்கர டயர்டு. அவருக்கு பிரசங்கம் பண்ணவே முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தாராம். அதனால் ஒரு விஷயத்தை யோசித்தாராம். வந்து புல்பீட்டில் வந்து நின்றுட்டவுடனே, இன்றைக்கு நான் என்ன பிரசங்கிக்க போகிறேன் என்று தெரியுமா என்று கேட்டாராம். என்ன சொல்லியிருப்பாங்க மக்கள்? சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க? தெரியாதுன்னு சொன்னாங்களாம். தெரியாதவங்களுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு போயிட்டாராம். 2வது நாள் கூட்டத்திற்கு வந்தாராம். மூடு சரியில்லையா, இன்றைக்கும் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துட்டாரு. வந்து நின்று கேட்டாராம், இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னு தெரியுமா என்று கேட்டாராம். என்ன சொல்லியிருப்பாங்க? தெரியும்னு சொன்னாங்களாம். தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பேசுறதுன்னு போயிட்டாராம்.
3வது நாள் கூட்டத்திற்கு வந்தாராம். இன்றைக்கி கண்டிப்பாக பேசவே கூடாதுன்னு அன்றைக்கி முடிவு எடுத்துட்டாராம். வந்து நின்று கேட்டாராம், இன்றைக்கி நான் என்ன பிரசங்கிக்க போகிறேன் என்று தெரியுமா என்று கேட்டாராம். மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், கேகே நகர் மக்கள் அவங்க. அதனால் பாதி பேர் என்ன சொன்னாங்களாம்? தெரியும்னு சொன்னாங்களாம், பாதி பேர் தெரியாதுன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த ஐயா என்ன சொன்னார் தெரியுங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுங்க, நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு போயிட்டாராம். அந்த மாதிரி சொல்வதற்காக நான் வரவில்லை. கடவுளுடைய வார்த்தையை உங்கள் கவனத்தை ஈர்க்க ஒரு சின்ன ஒரு கதை, சரிங்களா? அன்புக்குரியவர்களே, லெந்து நாட்கள் மிகவும் அருமையான நாட்கள். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்திலே 1வது அத்தியாயத்திலே 18வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படிப்பட்டதாயிருக்கிறது? தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை இல்லாமல் நாம் எந்த உபதேசத்தையும் சொல்ல முடியாது. கிராஸ் இஸ் த சென்டர் ஆஃப் அவர் லைஃப். சிலுவை என்பது நம் வாழ்க்கையின் மையமாக உள்ளது. சிலுவையை தவிர்த்து எதையுமே செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில். சிலுவையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், எங்கெல்லாம் வச்சுருக்கோம் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. உங்கள் ஐயர் சொன்னார், நீ எவ்வளோ நேரம் பேசுங்க அப்படின்ட்டாரு. நல்ல ஐயர், ஆனால் 8 மணிக்கு முடிச்சிருங்கன்ட்டார். என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளோ நேரம், ஆனால் 8 மணிக்கு முடிச்சிருக்கேன்னு. அன்புக்குரியவர்களே, நாளைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக தியானிப்போம். சிலுவையை எங்கெல்லாம் பயன்படுத்த. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். நீங்கள் பேசலைன்னா எனக்கு பிரசங்கமே ஓடாது. கொஞ்சம் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் பேசுவேன், சரிங்களா? பிரசங்கிப்பேன். சிலுவையை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எங்கெல்லாம் நாம் பார்க்கின்றோம்? ரொம்ப எளிதான கேள்வி. யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கேள்வி கண்டிப்பாக வராது, அவ்வளோ யோசிக்க வேணாம். சொல்லுங்கள். செயினில் ஒரு அலங்காரமாக அல்லது ஆபரணமாக போடுகிறோம். அப்புறம் ஆமாம், கோயிலில் சிலுவை வச்சிருக்கோம். எதற்கு? வழிபடுவதற்காக வைத்திருக்கிறோம். வேறு நம் வீடுகளிலே சிலுவை அடையாளம் வைத்திருக்கோம். ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போனேன். என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியல, சிலுவை போடணுன்னு. அவங்களுடைய வழக்கம் போல் சென்னையில் எல்லாரும் கலந்துருக்காங்க இல்லையா, அந்த வீட்டாருடைய வழக்கம் தெரில. நான் ஜெபம் பண்ணுறேன், என்னையா நீங்கள் வந்தீங்க, சந்தனத்தை எடுத்து நீங்கள் பாட்டு பூசிட்டு போயிட்டீங்க. சந்தனத்தை எடுத்து என்ன பண்ணணும்? சிலுவை போடாமல் போய். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அடுத்த வீட்டுக்கு போகும்போது சந்தனத்தை பார்த்தோன்னே எடுத்து என்ன பண்ணிட்டேங்க? சிலுவை. அவங்க திட்டுறாங்க, சிலுவை போட்டது என்னையா? என்னன்னு கேட்டால், கதவுல மட்டும் போட்டியா, வீட்டு உள்ள யார் போடுவான்? அடுத்த வீட்டுக்கு போனேன், எல்லா ரூம்லேயும் போட்டேன் சிலுவை. அப்பயும் திட்டினாங்க, இவ்வளோ போட்டிங்களே, எங்களுக்கு ஒரு சிலுவை போட்டிங்களான்னு. நான் நினச்சிக்கிறேன், சிலுவையை எடுத்து நானே போட்டுக்கணும் போலன்னு. சிலுவை அடையாளமாக பயன்படுத்துகிறோம். வேறு எதற்கு? ஐயோயோ என்னம்மா அதை பேசிட்டீங்களேம்மா, அதை தான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். கல்லறை தோட்டத்தில் நம்மை படுக்க வைத்து மேலே ஒரு சிலுவையை கட்ட மாட்டோம். கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கட்டையிலையாவது வச்சு, அது எங்கே வைப்போம்? தலையில் குத்திட்டு வரும். வேற சிலுவை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஞானஸ்தானம் சிலுவை அடையாளம் போட்டுட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். வேற சாம்பல் புதன் என்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் என்ன பண்ணுவாங்க? அந்த சாம்பலை எடுத்து சிலுவை அடையாளம். உடம்பு சரினா மாத்திரை மேலே என்ன போடணும்? எத்தனை முறை போடணும் சொல்லுங்க? பரவாயில்ல, 3 முறை. போடும் போது என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற மந்திரத்தை 3 முறை சொன்னால் அனைத்து வியாதிகளும் சுகமாகும். வேற எங்கெல்லாம் சிலுவை பயன்படுத்துகிறோம்? பெண்களுக்கு மாங்கல்யத்திலே
சிலுவை போட்டால் அது என்ன தாலி? கிறிஸ்தவ தாலி. சிலுவை போடாவிட்டால் அது வேற தாலி இல்லையா? அப்போ சிலுவை போடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலயங்களிலே சிலுவை, அலங்காரத்திலே சிலுவை, ஆபரணங்களிலே சிலுவை, அடையாளமாக சிலுவை. எகிப்து மற்றும் சில மேலை நாடுகளிலே கிறிஸ்தவர்களுக்கு மணிக்கட்டில் சிலுவையை அடையாளமாக டேட்டோ போடுவாங்களாம், பச்சை குத்தி இருப்பாங்களாம். கண்டிப்பாக எங்கள் ஆலயத்தில் ஒரு அருமையான சகோதரி இருக்கிறார்கள். அவர்களுடைய திருவிருந்து வாங்கும்போது அவர் கைகளை பார்த்தேன். இந்த இடத்துல சிலுவை போடுறேன். என்னங்கன்னா, எங்கள் சர்ச்சில் நாங்கள் எல்லாரும் இதில் போட்டுப்போம் பாஸ்டர், இந்த இடத்துல டேட்டோ. 1095ஆம் வருடத்திலிருந்து 1272ஆம் வருடம் வரைக்கும் சிலுவை போர் என்ற போர் நடந்துச்சு. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலுவை போர், குருசேட் அப்படின்னுவாங்க. சிலுவை போர், அதாவது புனித நகரத்தை, ஆண்டவர் பிறந்த நகரத்தை மீட்பதற்காக அதை கொண்டு வந்தார்கள். அந்த போர் நடந்துச்சான். சிலுவை என்ற வார்த்தை கிராஸ் என்ற ஆங்கில மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது. இந்த கிராஸ் என்ற ஆங்கில மொழி குரூஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிராஸ் என்ற வார்த்தை வந்தது. கிரேக்க மொழியிலே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே ஸ்டாரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிலுவை என்ற பெயருக்கு ஸ்டாரோஸ் என்ற வார்த்தை, அதிலும் பல இடங்களிலே 45 இடங்களிலே அதை பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு சிலுவை என்பது கிறிஸ்தவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இல்லைங்களா? காஞ்சா இலையா என்ற ஒரு எழுத்தாளர் ஒருத்தர், அவர் தன்னுடைய புத்தகத்தில் இப்படியாய் குறிப்பிட்டிருக்கிறார். சிலுவை என்பது கடந்த பல நூற்றாண்டுகளாக இவர்கள் சிலுவை அணிந்திருந்தால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் சிலுவையை கிறிஸ்தவர்களுக்கான அடையாளமாக என்ன பண்ணலங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பயன்படுத்தவும் இல்லை. ஏன்னா சிலுவையிலே அறையப்படுவது என்பது ஒரு அடிமை அல்லது ஒரு குற்றவாளியினுடைய அவமானமான மரணம். குறிப்பாக ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் தண்டனைக்குரிய குற்றங்கள் செய்யும் பொழுது மரண தண்டனைக்காக வைக்கப்பட்டது தான் எதுங்க, சிலுவை. குறிப்பாக இந்த சிலுவை மரணத்தை பாரசீகர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. கொடுமையான, அதாவது துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவி. இந்த கொலை கருவி எப்படி கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக மாறியது? 5ஆம் நூற்றாண்டிலே ரோமில் உள்ள அவென்டைன் என்ற மலையிலே அமைந்துள்ள ஒரு ஆலயத்திலே மர கதவுகளிலே சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்டிருந்ததாம். அந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சிலுவை என்பது அடையாளமாக, கிறிஸ்தவர்களின் அடையாளமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கியூரியோஸ் என்று அழைக்கக்கூடிய கான்ஸ்டான்டைன் அவருடைய கனவிலே வந்த ஒரு உருவமும் சிலுவைக்கான ஒத்த ஒரு அடையாளமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சிலுவை மரணம், குறிப்பாக அந்த சிலுவை அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் காலம் பிடித்தது. அதற்கு பிறகுதான் சிலுவையை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரி, இது எப்படி ஒரு அடையாளமாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், பாரம்பரிய நூல்களிலே சாபம் என்ற சொல்லை சிலுவை என்று பயன்படுத்துவார்களாம். பாரம்பரிய நூல்களிலே இப்படி பயன்படுத்துவாங்க. குறிப்பாக ரோமானிய எழுத்தாளர் பிளாட்டஸ் என்பவர் நரகத்திற்கு செல்லுங்கள், எல்லாரும் நரகத்துக்கு போங்க அப்படின்றதுக்கு அனைவரும் சிலுவைக்கு செல்லுங்கள் என்று சொன்னாராம். ஏன்னா சிலுவைக்கு செல்வது என்பது, சிலுவை மரணம் என்பது நரகத்திற்கு
சமமானதான். அவ்வளோ கொடுமையாக இருக்கும். சிலுவை என்பது எந்த வடிவத்திலே இருந்தது? பல்வேறு வடிவங்கள். சிலுவை என்பது இப்பொழுது நாம் பார்க்கிற ஒரு வடிவம். அடுத்த வடிவம் இந்த பெருக்கல் குறி வடிவம். இன்னொரு வடிவம் ஒரே ஒரு கட்டை, ஒரு பிளைவுட் மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க? அடித்து தொங்க விட்டுருவாங்க. ஏறக்குறைய 3 நாட்கள் அளவும் என்ன பண்ணுவாங்களாம்? சிலுவை மரணத்திலே துடித்து செத்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை நாள்? 3 நாள். அப்போ யோசிச்சு பாருங்க, சிலுவை மரணம் என்பது எவ்வளவு கொடுமையானது. குறிப்பாக ரோமானியர்களுடைய காலத்திலே யூத, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதன்மையான குற்றவாளிகள் மற்றும் கலகக்காரர்களுக்கு இந்த சிலுவை மரணத்தை தான் கொடுத்தார்கள். அதனால தான் இயேசு சுவாமி கலகம் செய்தார் என்று சொல்லி அவர் மீது என்ன பண்ணாங்க? சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதல் நூற்றாண்டு யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிஃபஸ் சொல்லுகிறார், அவருடைய எழுத்திலே, அவருடைய புத்தகத்திலே, பாலஸ்தீனத்தில் பிரிவினைவாத யூதர்களை, யாருங்க? பிரிவினைவாத யூதர்களை ரோமானியர்கள் சிலுவையிலே அறைந்த பல நிகழ்வுகளை அவர் தன்னுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிலுவை தான் இயேசு என்ற ஒரு மனிதனாக வந்த கடவுளினாலே அது பெருமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக மாறப்பட்டது. அன்றைக்கு கொடுமையான மரண தண்டனை என்றால் 3 வடிவத்திலே கொடுப்பார்கள். ஒன்று சிலுவை மரணம், இரண்டாவது ரம்பத்தால் அறுத்து கொள்ளுவது, மூன்றாவது தூக்கிலே ஒரு வேலை. இப்படி வச்சுப்போமே, சும்மா விளையாட்டுக்கு, சும்மா யூகிக்கிறதுக்கு, நம்ம யோசிச்சு பார்க்க தான். இயேசுவை தூக்கிலே தொங்க விட்டு கொன்றிருந்தால் இன்னைக்கு பெண்களுடைய கழுத்தின் தாலியிலே என்ன இருக்கும்? சொல்லுங்களேன், என்ன இருந்திருக்கும்? சர்ச்சுக்கு வந்தால் பாஸ்டர் என்ன போட மாட்டார்? சிலுவை போட மாட்டார். என்ன போடுவார்? தூக்கு கயிறை தான் போட்டிருக்கணும். எல்லாரும் தூக்கு கயிறை தொட்டு தொட்டு என்ன பண்ணியிருப்போம்? கும்பிட்டுருப்போம். பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்கவே மாட்டோம். சிலுவை கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால வச்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே சிலுவை முக்கியம் அல்ல, சிலுவை பற்றிய உபதேசம் தான் நமக்கு மிக மிக முக்கியம். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. சிலுவை நம் வாழ்வில் எப்படி இருக்கிறது? அடையாளமாகவா, அலங்காரமாகவா, ஆபரணமாகவா, இல்லை ஆலயத்திலே உள்ள ஒரு அழகான வணங்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறதா? இப்போ சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சிலுவை என் வாழ்வில் என்ன செய்கிறது? ஐயா கிட்ட கேட்டேன் 3 மாசமா, என்னென்ன தலைப்புன்னு. எனக்கு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதிலேயே உட்காந்துருவேன், விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிடுவேன். அதுவும் உங்கள் ஐயா சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வருவோம்னாங்க. பரவாயில்லண்ணே, சந்தோஷம்ண்ணே. ஒரு முறை எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எங்கள் கண்காணிப்பாளர் ஐயா, ஒரு கண்காணிப்பாளர், நான் வேறு ஒரு மறை மாவட்டத்தில் வேலை செய்வேன். எங்கள் கண்காணிப்பாளர் ஐயா என்ன பண்ணாங்க, நான் பேங்க்குக்கு போகும்போது ஃபோன் பண்ணேன். சரி, பேங்க்குக்கு போகிறீங்களே, அங்கே பக்கத்தில், பேங்க் பக்கத்தில் நம்ம ஒரு சர்ச் இருக்குது, நம்ம சபை, அங்கே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்கன்னாரு. சரின்னு போய் பார்த்தா பாஸ்டர் நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கேயெல்லாம் போட்டு இந்த மாதிரி டேபிள் போட்டு மேலே ட்ரம்ஸ் வச்சு அடிச்சுட்டு 2 சகோதரிகள் உட்காந்துருந்தாங்க. நான் போய் இப்படி எட்டி பார்த்த மாதிரி என்னை பார்த்துட்டாரு. தம்பி உள்ளவான்னாரு. சரி, கூப்பிட்ட உடனே என்ன பண்ணோம், மறித்து போகணும் இல்லையா? நானும் போயிட்டேன். போய் சேரில் உட்காந்துட்டேன். எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார். நீ வந்துட்ட, ஒரு செய்தி கொடுத்துரு அப்படின்ட்டார். நீ வந்துட்ட, நான் பைபிள் கூட எடுத்துகிட்டு போகல, பரவாயில்ல ஆண்டவர் பேசுவார் இந்தா அப்படின்னு பைபிளை கொடுத்துட்டு போயிட்டார். உட்கார வச்சிட்டார். அறிமுகப்படுத்திட்டு என்னை அறிமுகப்படுத்திட்டு, ஐயா அப்படி உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணார், ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டார். என்ன சொன்னாருங்க சொல்லுங்களேன்? எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. சரி, அவர் இந்த கதவு திறந்து பாஸ்டேஜுக்கு போயிட்டார். 2 பேர் இருக்கிறாங்க, நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஐயா எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாகுதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. கிராமத்தில் அது சொல்லிட்டு போயிடுவாங்க நல்ல மக்கள். நீங்களாம் சொல்லாமல் போடுறீங்களா? நகரத்தில், கிராமத்தில் சொல்லிட்டு தான் போவோம். ஐயா பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஐயா நீ பேசினியா, நான் கிளம்புறையா, எனக்கு டைம் ஆகுதுயா, நீ எனக்காக சேர்த்து ஜெபம் பண்ணிக்கன்னு போயிடுவாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க. சரி, நல்ல அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அம்மா உட்காந்துட்ருக்காங்க. இவங்களுக்கு 1வது
பாயிண்ட்டை முடிச்சு 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கட் பண்ணி அடுத்த ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு 3-4 முறை கட் பண்ணோடனே நான் 1வது பாயிண்ட் முடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, ஐயா ரொம்ப அர்ஜென்ட்டு காலியா, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு அவங்களும் போயிட்டாங்க. நான் எட்டி பார்க்குறேன், அந்த அம்மாவும் வரல. இப்படி எட்டி பார்த்தா அவங்க சொல்லிட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனேன், ஐயா நீ பேசிக்கிட்டே இருங்க நான் வந்துடுறேன்னு. திரும்பி வந்தாங்க. நம்ம எங்கே பேசுறது? திரும்பி வந்தோடனே அப்புறம் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இதில் 1வது பாயிண்டின் கடைசி பகுதி தொடங்கிட்டு இப்பொழுது நாம் 2வதாக அப்படின்னு. இன்னுமாயா 2வதுலேயே இருக்கிறீங்க? அந்த அம்மா கேட்டது என்ன, இன்னும் 2லேயே இருக்கீங்களா, 3க்கு போலையான்னாங்க. அன்புக்குரியவர்களே, அதனால் எண்ணிக்கை நமக்கு பெரிதே இல்லை. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கார் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இங்கே அழகாக நமக்கு உணர்த்தக்கூடிய அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், சிலுவை என் வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது? அடையாளமாகவா அல்லது ஆபரணமாகவா, இல்லை ஆலயத்திலே நான் வணங்கக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறதா? சிலுவை என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? 3 காரியங்கள். முதலாவது வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லாமே அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக அவர் சிலுவையில் சுமந்தார், சிலுவையிலே மரணித்தார். அப்ப சிலுவை நமக்கு என்ன செய்கிறது? சிலுவை நம் வாழ்க்கையில் என்ன தருகிறது என்றால், முதலாவது சிலுவை நம்மை பிழைப்பூட்டுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி பிழைப்பை தருகிறது. ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு என்ன தருதுங்க? சிலுவை தருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவை மரணம் எனக்காக என்று யாரெல்லாம் ஒப்புக்கொண்டு திருமுழுக்கு எடுத்து கர்த்தருக்குள்ளாக இணைகிறார்களோ அவர்களெல்லாம் சிலுவையினாலே பிழைப்பை பெறுகிறார்கள், புது வாழ்வை பெறுகிறார்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? சிலுவையினாலே பிழைப்பு பெற்றவர்களாக இருக்கிறோமா, அல்லது சிலுவையினாலே இன்னும் சிலுவைக்கு முன் இருந்த நிலையிலே பாவங்களுக்கு செத்தே இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவல் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இதையெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் செஞ்சிட்டார். நமக்கு எதிரடியாய், நமக்கு எல்லாம் எதிராக என்ன இருந்துச்சோ அதையெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் அழித்து போட்டு ஒழித்து போட்டு நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே கீழே 20வது வசனத்திலே வாசித்தால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. நாம பாவங்களுக்கு செத்திருந்தால் இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட புது வாழ்வை பெற்றிருப்போம். அதே அடுத்த அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள்ளாக நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டுள்ளோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள், ஆமா ஆண்டவருக்குள்ள மறைந்திருக்கிறதா. நம்ம உயிர் யார் கையில் இருக்கு? அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த ராஜாவோட உயிர் எங்கே தெரியுமா இருக்கு? 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி. எங்கள் பாட்டிலாம் 1 மாதத்துக்கு அந்த கதை சொல்லுவாங்க.
அப்போ போயிட்டே இருந்தானா முதல் கடல் வந்துச்சு. அது வேற கேட்பாங்க, நேற்று எந்த கடலில் விட்டான்? 2வது கடல். இப்போ தொடங்கு. 7 கடல் தாண்டி ஒரு கிளி இருக்கும். அந்த கிளியோட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் கேட்டிருக்கீங்களா? எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஜீவன் எங்கே இருக்குங்க? கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம தான் சொல்லுகிறோம், என் உயிரே நீ தான். ஏன் கணவன்கிட்ட சொல்கிறது, செத்துட்டாலும் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். எங்கள் வீட்டம்மா அப்படி, ஐரம்மா அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லவே இல்லைண்ணா. செத்து 1.5 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா அப்படியே தான் இருக்குது. நம்ம நினச்சிப்போம் நம்ம வாழ்க்கை இதுதான் அதுதான். நம்ம வாழ்க்கை எதற்குள் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? வசனம் தெரியுதே நம்ம எல்லாருக்குமே. நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோமா, இன்னும் பழைய மனுஷனாக இருக்கிறோமா? அதே பழைய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோமா, இல்லை புது பாவமே செய்யாமல் இருக்கிறோமா? சிலுவை என்னை பிழைப்பூட்டுகிறது, புது வாழ்வை தருகிறது. ஆனால் நான் புது வாழ்வை பெற்றுக்கொண்ட மனிதனாக வாழ்கிறேனா? எல்லாம் புதுசு. கஷ்ட நாட்கள் 40 முடிச்சு ஈஸ்டர் அன்னைக்கு புதுசு ட்ரெஸ்ஸு, புதுசு ஆலயத்தில் அலங்காரம் புதுசு. போன வருஷம் பண்ண டெக்கரேஷன் பண்ணக்கூடாது, அது புதுசு. எல்லாமே புதுசு. ஆனால் நான் மட்டும் இன்னும் புதிதாக்கப்படாமல் அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ எப்படி நம்ம சிலுவை என்னை பிழைக்க வைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும்? சிலுவை என் வாழ்க்கையில் இன்னும் அடையாளமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. என்னை இன்னும் பிழைக்க வைக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சிலுவை பிழைப்பூட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். 2வது, சிலுவை நமக்கு என்ன செய்கிறது? கொஞ்சம் வேகமாக போகலாமே. அடுத்து லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 39லிருந்து 43 வரைக்கும் வாசிக்க வேணாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயேசுவுடனே கூட லூக்கா 23ஆம் அதிகாரம் 39லிருந்து 43 முடிய படிக்க வேணாம், நம்ம அப்படியே நம்ம தெரிஞ்சதுதான். இயேசுவுடனே கூட 2 கள்ளர்கள் என்ன பண்ணுறாங்க? வாக்கிங் போனாங்களா? சிலுவையில் அறையப்பட்டார்கள். சரிங்களா? அவங்களும் சாவுறாங்க, இயேசுவும் சாவுறாங்க. ஆனால் வித்தியாசம் என்ன ஆச்சு? இயேசு உயிர் தெழுந்தார், அவங்க உயிர் தெழலை இல்லையா? சிலுவையில் செத்தவனா ஏசாமி மாதிரி நினச்சிடக்கூடாது. சிலுவையிலே நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆனால் நம்ம சிலுவை நீ வச்சிட்ருக்கோம். ஏன்னா சிலுவை முக்கியம் அல்ல, சிலுவை பற்றிய உபதேசம் தான் நமக்கு முக்கியம். சிலுவை என் வாழ்விலே பிழைப்பூட்டுகிறது. 2வது, இந்த 23ஆம் அதிகாரம் 39லிருந்து 43 வாக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது 2 கள்ளர்கள் அறையப்படுகிறார்கள். ஒருவன் ஆண்டவரை நிந்திக்கிறான், கேலி செய்கிறான். இன்னொருவன் நாம் செய்த தண்டனைக்கு, தப்பிதங்களுக்கு ஏற்ற ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறோம், இவரோ தகாதத ஒன்றையும். பாருங்க, நாமும் செஞ்ச தப்புக்கு தான் தொங்கிட்டு இருக்கோன்றான். அப்ப சிலுவை என்ன செய்யுமா? என்னுடைய பிழையை உணர்த்தும், என்னை பிழைக்க வைக்கும், பிழைப்பூட்டும். 2வது, சிலுவை என் பிழையை உணர்த்தும். 2 பேர் போறாங்க ஆலயத்துக்கு, 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் சொல்றான் நான் அவனை மாதிரி கிடையாதுன்றான். ஆனால் ஒருத்தன் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஏன்னா சிலுவையை பார்த்தா அவன் பிழையை உணர்கிறான். ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? பிழையை உணர செய்வதுதான் சிலுவையினுடைய பணி. ஆனால் நாம் சிலுவையை நம்மை அடையாளமாக வைத்துக்கொண்டு, அதற்கு உணர்வு இல்லாமல் ஒரு பொருளாக வைத்துக்கொண்டு, அதனால் என் பிழைகளை உணரக்கூட மனமில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில், கிறிஸ்துவின் உடையவர்கள், அதுதான் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் உடையவர்கள். கரெக்டு தானுங்களா? தப்பா? கரெக்டு தானே? கிறிஸ்துவின் உடையவர், கிறிஸ்துவை உடையவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை
எதில் அரைஞ்சிருப்பாங்க? சரி, மாம்சத்தை அரைக்க முடியல, எப்படி அடையிறது, விட்டுருங்க. ஆனால் ஆசை இச்சை அலைஞ்சிருக்குமா? இல்லையே. உலகத்திலே அழகா ராகமா பொய் சொல்றது யார் தெரியுங்களா? தெரியுமா? குழந்தைங்கன்னு சொல்லிடாதீங்க, நம்ம தான். விந்தை கிறிஸ்துரேஜா காடு என்னப்பா? நம்ம அழகா பொய் சொல்லுவோம், நம்ம தான். நீங்களும் நானும் தான் பொய் சொல்லுவோம். பாடல் வேலையில பொய் சொல்லுவோம் தெரியுமா? விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அடுத்த லைன் நம்ம சேர்ந்து போய் சொல்ல போறோம். ராகமா சொல்லணும், யாரும் ஸ்கேல மாறி போய் சொல்லக்கூடாது. இப்போ பொய்க்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணும். நீ திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த செல்வம், செல்வாக்குகள் மிக விருப்பினும், சத்தமா போய் சொல்லாமா? குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமை. அழகா போய் சொன்னால, திரண்ட ஆஸ்தி, செல்வாக்குகள், குருசை நோக்கி சிலுவை நோக்கி பார்க்க எனக்கு அற்பன்னு சொன்னவங்களாம் அப்படியே கொண்டு வந்து போட்டுரு. ஆனால் காணிக்க போய் எங்கே இருக்குதுன்னு அப்படியே கொண்டு போய் வாங்கிடலாம். எதெல்லாம் உயர்ந்த, எதெல்லாம் வெயிட்டாக இருக்கோ போடுவோம், போட்டுருவோமா? இல்லையே. சிலுவை என்னுடைய பிழைகளை உணர்த்தும். வேதவசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 29வது அத்தியாயத்திலே 1வது வாக்கியத்திலே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன். இதை சொல்றதுக்கா சென்னையிலேருந்து வந்த? ஏயா எங்களுக்கு தெரியாது, இதுக்கா அங்கேருந்து இவ்வளோ தூரம்? உணர்வில்லாத மனிதர்களாய் மாறிவிட்டோம். பாவங்களை துணிந்து செய்கிறோம். அப்படி செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு நான் காரணம் இல்லை. யார் தெரியுமா காரணம்? நான் நல்லவங்க, நல்ல மாமியாராக தான் இருந்தேன், நல்ல மாமியாராக தான் இருந்தேன். வந்தா பத்தியா, அவ தான் என்ன. நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க, சென்னையிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறீங்க. என்னை மாற்றிட்டா. பாஸ்டர் எனக்கு கோவமே வராது தெரியுங்களா? எங்கள் அம்மாவை போய் கேட்டு பாருங்க, கோவமே வராது. என்னைக்கு இவளை கட்டணும்னோ அன்னையிலேருந்து கோவம். பசங்க சொல்லும், நாங்கள் பொய்யே சொல்ல மாட்டோம் தெரியுங்களா, எங்கள் அம்மா அப்பா ஏதாவது கேட்டால் தான் மாட்டிப்போன்னு தான் என்ன சொல்லுவோம். ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, அவர் கேட்கலன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன்ல, பொய் கேட்டது யார் தப்பு? அப்பா தப்பு, அம்மா தப்புன்னு பொய் சொல்லிட்டு. உணர்வில்லை. சிலுவையை பார்க்கும் பொழுது பாடல, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும். உணரவில்லையே, பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமே. ஒரு அருமையான மனிதர் வீடு கட்டிட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஐயா தெரியாதனமா ஒரு கிறிஸ்தவன்கிட்ட கொடுத்துட்டேன் ஐயா கான்ட்ராக்டை. கிறிஸ்தவன் நல்லா செய்வான்னு கொடுத்தேன், ஆனால் அவன் தான் ஏன் மோசமாக செஞ்சான். இன்றைக்கு சாட்சிகள் பல இடங்களிலிருந்து வருகிறது, தாறுமாறா வருது. உணர்வில்லை. நான் கிறிஸ்தவன் என்ற உணர்வே இல்லை. கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கை இருக்கிறதே. குருசை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு பாவம் உணர்த்தப்பட வேண்டுமே, உணர்த்தப்படுகிறதா? ஐயோ, என் பாவத்துக்காக தான் நான் அவர் சிலுவையில் துடிக்க துடிக்க செத்தாரு. அதை பார்க்கும்போது என் பாவத்தின் உணர்வுகள் எனக்கு வருகிறதா? 2020க்கு பிறகு உலக சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது நம்முடைய வீட்டிலே, முன்ன சொல்லுவாங்களா வாசற்படியிலே இல்லை, இப்போ நம்ம கூட பெட்லேயே படுத்துருக்கு, பேக்கெட் உள்ளே படுத்துட்டு இருக்கு, ஹேண்ட்பேக் உள்ளே படுத்துருக்கு. 60 வயது ஒரு ஐயா தெரியாதனமா, ஐயா கொடுங்கய்யா, எனக்கு நான் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த மாட்டேன், இந்த சாதாரண ஃபோன் தான். திடீர்னு ஒரு வசனத்தை தேடணும், அதுக்கு அர்த்தத்தை புரியணும்னு சொல்லிட்டு கொடுங்கய்யா, வாங்கி பார்த்து தரேன்னு வாங்கினேன். போய் கூகுளில் போட்டால் ஒரு 20-25 பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாமே ஆபாச படங்கள். 62 வயதானவர். தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக செங்கல்பட்டு பகுதியிலேயா 6 வயது
பையன், 6 வயது பையன் 3 வயது பெண்ணை கற்பழிச்சிருக்கான். குழந்தைய, என்ன தெரியும்? சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் என்னிடத்தில் வராவிட்டால், வசனம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பாருங்க, காதல் என்ற பெயரிலே கலாச்சாரம் மாறிடுச்சு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற காரியங்கள் மாறி போய்விட்டது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க கள்ள தொடர்புன்னு, இப்பெல்லாம் அப்படி சொல்ல எக்ஸ்ட்ரா அஃபேர், ஆங்கிலத்தில் அழகா எக்ஸ்ட்ரா அஃபேர் ஆயிடுச்சு. டீசெண்டா தப்பு பண்றோம், டீசெண்டா அதுக்கு பேர் வைக்கிறோம். இன்னைக்கு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஏன்? டிவி, மொபைல். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த சேனல் மாத்துறதுலாம் முடியாது. ரிமோட்டில் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சேனல் ஞாபகம் இருக்குங்களா? இப்படி திருப்பணும், அது ஒழுங்காக வரலன்னா அதில் இன்னொரு டியூன் இருக்கும் பார்த்தீங்களா, டியூன் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அந்த டோர் வைக்கிற டிவி, டைனர், அது டோர் வச்சுருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, பசங்க பூட்டிட்டு போயிடுவாங்க. கலர் டிவி இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் தான் கலர் டிவியில், அது திறக்கணும். அப்புறம் அதுக்கு பின்னெல்லாம் வாங்கி செட் பண்ணி வச்சுருப்போம் நாங்கள், ஊக்கில் அப்படி திறக்கிறதுக்கு. அப்பா வந்தோடனே டக்குன்னு மூடிடுவோம், அப்பா போயிட்டோன்னு திறந்துப்போம். ஆண்டனா மேலே இருக்கும் திருப்புறது, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ திடீர்னு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு படம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சீன் வந்துருச்சுன்னா எங்கள் அப்பா அப்படியே போய் நிற்பார், டிவி முன்னாடி போய் துடைப்பார். அப்போ தான் எதுக்கு, பசங்க பார்த்துடக்கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, நல்லா ஆடுறாளே, எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். விளைவு, பெரியப்பா பொண்ணை கற்பழிக்கிறான், தந்தை மகளை கற்பழிக்கிறான், பாவம் பெருகிடுச்சு. ஏன்? உணர்வு இல்லை. சிலுவையை பார்க்கும்போது உணர்வு வேண்டும். கொஞ்சம் பேருங்க நம்ம கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில், உண்மைதானுங்களா? எவ்வளோ, ஒரு 3% இருப்போமா? இந்த 3% பரிசுத்தமாய் வாழ இன்னைக்கு திணறி கொண்டு இருக்கிறது. இந்த 3% பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அது 30, 60, 100 பெருகுமே. முடியல இல்லையா? உணர்வு இல்லை, உணர்வு இல்லை, உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. நிறைய வசனம் கேட்டோம், நிறைய கேட்டோம், அதனால் உணர்வு இல்லாமல் போயிட்டோம். சிலுவை பிழையை உணர்த்தும், பிழையை உணர்த்தும். அன்புக்குரியவர்களே, சிலுவை முதலாவது பிழை பூட்டும், இரண்டாவது என் பிழையை உணர்த்தும், இறுதியாக சிலுவை என்ன செய்யும்? கொலைசியர் 1:20. கொலைசியர் 1:20 வாசிக்கலாம். 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு. அப்போ முதல்ல சிலுவை நம்மை பிழைப்பூட்டுகிறது, இரண்டாவது சிலுவை நம் பிழையை உணர்த்துகிறது, மூன்றாவது சிலுவை என்னை பிணைக்க வைக்கிறது. அதான் இங்க வசனம் சொல்லுது, என்னை ஒப்புரவாக்கிற்று. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு பாலம் சிலுவைங்க. இன்னைக்கு சிலுவை வெறும் ஒரு சும்மா தான் தொங்குது, அது சிலுவை ஏசாமி இல்லை. ஆனால் இந்த சிலுவையின் மூலமாக நான் கடவுளோடு இணைக்கப்படுகிறேன், என்னை பிணைக்கப்படுகிறது. எபேசியர் 2:16 வாசிச்சோன்னா, பகையை சிலுவையினாலே கொன்று, எபேசியர் 2:16 பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்பு கொடுத்தார். சிலுவை நம்மை பிணைக்கிறது, அது அன்பின் அடையாளம். சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவரோடு நான் இருக்கிறேனா, இணைந்திருக்கிறேனா என்ற உணர்வு வேண்டும். அந்த காலத்திலலாம் தாலி தெரியாமல் கைண்டி விட்டுறக்கூடாது. ஐயோ புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுவாங்க. இன்னைக்கு தாலி எங்கே இருக்குன்னே தெரில. ஐயோ காலையில் சர்ச்சுக்கு போகணுமே, தாலி எங்கன்னு தெரியலையே, எங்கே வச்சனே தெரியலையே. அந்த தாலின்றது கணவனையும் மனையும் இணைக்கக்கூடிய ஒரு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறத என்ன சொல்லுவாங்க, அது அன்பின் கயிறு, பாசத்தின் கயிறுன்னுவாங்க. ஆம்பளைங்களுக்கு அது என்ன கட்டு, புத்தூர் கட்டா, கால் கட்டுன்னுவாங்க இல்லையா. உறவு, தொப்புள் கொடி உறவில் பிணைப்பது. இன்னைக்கு சிலுவை நம்மை பிணைக்க வைக்கிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் வெகுமதியை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? சிலுவை அதை எனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? சிலுவை இன்னும் அலங்காரமாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன். நோ யூஸ்.
இன்னும் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நோ யூஸ். நீங்கள் சிலுவை போகிறதுனால ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் ஆகிடுவானா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிலாம் நான்லாம் 1000 பேருக்கு போட்டுனே இருப்பேன். டெய்லி போகிறோம் வரவங்களாம், பஸ் கண்டக்டர்லேருந்து டெய்லர்லேருந்து எல்லாருக்குமே திக்கு 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 திக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் விரல கட்ட விரலே எத்தனோண்டாயிடும். என்ன என்ன வாட் இஸ் த யூஸ்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் சிலுவை எனக்கு உபதேசிக்கிறது. சிலுவையினாலே பிழைப்பு, சிலுவையினாலே பிழை உணர்வோம், சிலுவையினாலே நாம் பிணைக்கப்படுவோம். அதை மறந்துட்டோம். ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே ஓடிட்டு இருக்கோம்? சிலுவை என்பது மாற்றுருவாக்கத்தினுடைய அடையாளம். சிலுவை என்பது எதனுடைய அடையாளம்? சிலுவை என்பது அவமானத்தின் கருவியாக தோன்றியது. ஆனால் இன்றைக்கு வாழ்வின் ஆன்மீகத்தின் அடிப்படையாக பரிணாமித்து இன்னைக்கு சிலுவை என்பது ஒரு இறையியலுடைய அடிப்படை கொள்கையாக மாறிவிட்டது. The theology of the cross. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலுவையை? சிம்பிள் ஆஃப் ஹோப், சிம்பிள் ஆஃப் லவ், சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஒய்எம்சிஏல ஒரு குழு என்ன பண்ணாங்களாம், ஒய்எம்சிஏ கூடுகை ஒன்று இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று கொண்டிருந்ததாம். அந்த நேரத்தில் ஒரு வாலிபன் ஈவினிங் டைமில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக அப்படியே காலார ஈவினிங் ஃப்ரீ டைம் விடும்போது அது அப்படியே கடற்கரை ஓரமாக அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்ததானா. அப்போ ஒரு காட்சியை பார்த்து அதிர்ந்து போனானா. என்னன்னா, அங்கே இருந்த இலங்கை தமிழர்களில் இருந்த சில தமிழ் இலங்கை இளைஞர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்களாம், கூடி கடற்கரையில் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஆண்டவரே நீர் வந்து செயல்படும் ரொம்ப பயங்கரமாக முழங்காலில் நின்று இறைவேண்டல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அது எதுக்குன்னா, இந்தியாவிலிருந்து ஒய்எம்சிஏ கூடுகைக்காக சென்றிருந்த அந்த வாலிபன் அவர்களுடைய அந்த ஜெப தொனியை கேட்டு அவர்கள் பண்ணுகிற அந்த ஜெபம் அவன் மனசை என்ன பண்ணிச்சான், அசைச்சிச்சான். அவங்கெல்லாம் இலங்கையிலிருந்து தமிழ்நாடு தஞ்சாவூருக்கு அனுப்பியிருந்த மிஷினரிக்காகத்தான் இந்த கண்ணீரின் ஜெபம் நடந்துக்கிட்டு இருந்துச்சான். இந்த ஆத்தும பாரம் இருந்துச்சான். அந்த ஆத்தும பாரத்தினுடைய அனுபவத்தின் தாக்கம்தான் இந்திய மிஷினரி சங்கம் ஆரம்பிக்க விதையாய் மாறினது. வேதநாயகம் சாம்வேல் அசரியா என்ற அந்த வாலிபனின் வாழ்வில் அந்த அனுபவம் தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம், ஆனால் இன்னும் தாக்கம் வரவில்லை, வாழ்வும் மாறவில்லை. அன்புக்குரியவர்களே, எந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிலுவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கிலாந்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர் கௌஃபர் என்ற ஒரு கவிஞர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டாராம், நான் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு. மிக பிரபலமானவர், சகல வசதிகளும் நிறைந்தவர். உடனே தன் டிரைவரை கூப்பிட்டாராம், பா நீ வண்டி எடு, எங்கேயா போனோம், போயிட்டே இரு, நான் சொல்கிறேன். எங்கேயா போகணும் சொல்லுங்கய்யா, ஒரு மாதிரி உங்கள் முகலாம் இருக்கே. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாராம். அவர் என்ன யோசிச்சாருன்னா, நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கணும். நேராக போகிறோம், ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல நம்ம என்ன பண்ணோம், அவனை நிறுத்த சொல்லிட்டு நம்ம வெளியில் இறங்கி உடனே குதித்து செத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டார். நேராக போகிறார், வேகமாக போய்கொண்டே இருக்கிறார். வண்டி எடுக்க சொல்கிறார், அவன் எடுக்கிறான். எங்கே போனா கத்துறாரு, கோவம் அவர் முகத்தில் பார்த்தோன்னே அந்த டிரைவருக்கு, டெய்லி தன்னுடைய பார்க்குற எஜமான் இல்லையா, ஒரு மாதிரி ஆகிட்டான். அவன் ரொம்ப கஷ்டமாயிட்டான். கஷ்டமானவனே அங்கே சொல்லுகிறார்கள், நீ வண்டியை வேகமாக ஓட்டு, எங்கே இந்த மாதிரி இந்த நதி கரையின் மேலே இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் மீது நீ உன் வாகனத்தை வேகமாக இயக்கு என்று சொன்னாராம். அதை நோக்கி வேகமாக போனேன். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம டிராஃபிக். அந்த பாலத்துக்கிட்டே அவங்களால போக முடியல. 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அவங்களால 3 கிலோமீட்டர் கூட தாண்டவே முடியல. இவர் கடுப்பாயிடே, இவன் நேராக வண்டிக்கு வீட்டுக்கு திருப்பி யூ டர்ன் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போய் காலை வைக்கிறாராம். யாருக்கு நன்றி சொல்லியிருப்பா? யாருக்கு நன்றி சொல்லியிருப்பாரு சொல்லுங்க? டிரைவருக்கா, டிராஃபிக்குக்கா, யாருக்கு? நான் அந்த என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த டிரைவர் சொல்லியிருப்பேன், நல்லா ஓட்டினாடாடே,
நீ நல்லா ஓட்டுனதுனால தான் நான் என்ன பண்ணேன். இதே ஒரு நல்ல டிரைவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், சந்து பூந்தன காலைல என்ன ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் கூட்டின்னு வந்தார். என்ன டிரைவர்ப்பா, சூப்பரான ஆள், இப்படின்றாரு இப்படின்றாரு இப்படி இப்படி இப்படி. இப்போ திரும்பி வரும்போது நான் இங்கே வருவேன்னா வேறு எங்கேயாவது போவேன்னு தெரில, அந்த மாதிரி ஓட்டினார். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக ஓட்டுறாரு. அழகாக கொண்டு போய் அந்த நேரத்துக்கு கொண்டு போய் விட்டுறாரு. அன்புக்குரியவர்களே, நம்ம டிரைவருக்கு தான் நன்றி சொல்லியிருப்போம். அவர் இறங்கினவொடனே சொன்னாராம், அதே இடத்துல முழங்கால் படியிட்டு, இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் என் ஆண்டவர் என்னை தாமதப்படுத்தினது தான் காரணம் என்றாராம். அன்புக்குரியவர்களே, உணர்வு இருக்கிறதா? என் வாழ்க்கையிலே கடவுள் செயல்படுகிறார் என்ற உணர்வு இருக்கிறதா? அப்படி இருந்தால் சிலுவை வெறும் அடையாளமாக அல்ல, சிலுவையின் உபதேசம் எனக்கு பிழைப்பூட்டும், என் பிழையை உணர்த்தும். அது மாத்திரமல்ல, என்னை கடவுளோடு பிணைக்க வைக்கும். இந்த வார்த்தையோடு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது நம்மக்கிட்ட பேசியிருப்பார், பேசாமல் அனுப்பவே மாட்டார். ஜஸ்ட் எ சிங்கிள் வேர்டு, ஒரு வார்த்தையாவது நம்ம கூட பேசியிருப்பார். அந்த வார்த்தைக்காக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உங்களுடைய உள்ளங்கள் கண்டிப்பாக குத்தப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசியிருப்பார். அந்த வார்த்தைக்காக, ஆண்டவரே என் கூட என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தை எனக்கு பிரசங்கம் பண்ணும் போது என்ன தொட்டுச்சு சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் நடந்து சொன்னுச்சு, இன்றைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே, விந்தை கீரு சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. உம்முடைய சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் சிலுவையிலிருந்து வரக்கூடிய உபதேசம் எங்களோடு கூட பேசுகிறது சுவாமி. சிலுவை எங்களை பிழைக்க வைத்திருக்கிறது, சிலுவை எங்கள் பிழைகளை உணர செய்ய வைத்திருக்கிறது, சிலுவை உம்மோடு கூட ஒரு பிணைப்பை உண்டாக்கி இருக்கிறது. வார்த்தைகளை எடுத்து செல்கிறோம், உமக்குள்ளாய் வளருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மனமாறி உம்முடைய திருசாயலை நாங்கள் பெற்று அனுபவித்து உம்மோடு கூட இணைந்து வாழ இந்த வசந்த காலங்களை நாங்கள் மகிழ்ச்சியாய் உம்முடைய அன்பினாலே, உம்முடைய அருளினாலே, உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே நாங்கள் மகிழ்வோடு கூட அனுசரிக்க நீர் எங்களுக்கு அருள் புரியும். இந்த வார்த்தையினாலே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த 3ஆம் வார முதல் நற்செய்தி கூடுகையிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, அவருடைய திருச்சபைக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். இந்த கூடுகை நிறைவிலே இரவு ஐக்கிய உணவு இருக்கிறது. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 10 மணி அளவிலே உபவாச கூடுகை நடைபெறும். அதிலேயும் ஐயா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். உபவாச கூடுகையிலும் சபையார் உற்சாகமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 6:30 மணி அளவிலே 2ஆம் நாள் நற்செய்தி கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் பாடகர் குழு பாடல் பயிற்சி நடைபெறும். பாடற்குழு உறுப்பினர்களும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி ஆராதனை, அது ஜப ஆராதனையாக நடைபெறும். அன்றைய நாளிலும் அருமையான ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக நீங்கள் இரவு உணவுக்காக யாரையேனும் பொருத்தனை செய்து காணிக்கை கொடுக்க விரும்பினால் நீங்கள் கொடுத்து உதவும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். சிலுவை நிழல் நம்மை பாதுகாக்கிறது என்ற நன்றியோடு நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் 147 சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். அருள்பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் 147. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ வார சுமையதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே, பாவ வார சுமையதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம். ஏகுவின் பரந்தே வேகம் வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கானந்த சந்தோஷம் தருமெனக்கானந்த சந்தோஷம். தீர்ப்புமென் இதயத்தின் தோஷம் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். ஜெபம் செய்வோம். அன்பினாண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய வல்லமை வழிநடத்துதல் எங்கள் வாழ்வில் பெரிது. உம்முடைய சிலுவை அன்பு எல்லாவற்றிலும் பெரிது. எங்களுடைய கல்வியோ மேன்மையோ உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க அவைகள் எல்லாம் அற்பம் என்று நாங்கள் உணர்ந்து இந்த நாளிலுமே நீர் தந்த ஆசீர்வாதத்திலே உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலுமே உம்முடைய தாசர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். கர்த்தர் அவ்விதமாக நாங்கள் இந்த சிலுவையின் அன்பின் ஆழங்களை உணர்ந்து கொள்ளவும் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் அதனுடைய நிழலிலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற உணர்வையும் ஆண்டவர் அதன் வழியாய் எங்களோடு நீர் உறவு கொள்ளுகின்றவராய் இருக்கிறீர் என்கின்ற நன்றியையும் நாங்கள் நினைத்தவர்களாக என்றும் உங்களுடைய சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம்
இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களோடு இந்த கிருபையின் காலங்களிலே வல்லமையோடு வழிநடத்தி வருகின்ற தேவக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். சென்ற பகல் முழுவதும் கர்த்தர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இந்த வேளையிலும் இரவுக்குள்ளாக வந்திருக்கின்றோம். இரவின் எல்லா நாச மோசங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து உடைய கரத்திலே நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு எழவும், தொடர்ந்து நாங்கள் இந்த தபக்காலங்களின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த வேண்டுதலின் நன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் விதமாக வர தடைப்பட்ட மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபையின் காலங்களின் நன்மைகளும் கிருபைகளும் என்றும் தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உங்களுடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சங்கீதக்காரனோடு இணைந்த ஆண்டவரை போற்றுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோம்.